ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ தாங்க, அதாவது வெளியில் போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோ இது தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா ஏரியாவோட ஜாலியாக ரோட்டில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 9 மணின்னு சொன்ன வேனு கரெக்டாக 9:30க்கு வந்துச்சுங்க. நாங்கள் எல்லாம் 8:30 மணிக்கெலாம் ரோட்டில் வந்து நின்றுட்டோமா, அதாங்க ஏதோ கட்சி மீட்டிங் போகிறோம் தானே நினச்சிட்ருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. முதல் முறையாக எங்கள் கண்ணே பற்ற போதுன்னு நாங்கள் சுற்றி போட்டு, அதாவது தங்களுக்கு தாங்களே சுற்றி போட்டுக்கொண்டு எப்படியாவது நல்லபடியாக இப்போ எப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறோமோ அதே மாதிரி நல்லபடியாக வீடு வந்து சேரணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கெங்க கோயில் ட்ரிப்புக்கு தாங்க போகிறோம். கோயில்னோடனே ரொம்ப லாங்காக போகிறோன்னெலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிடாதீங்க. பக்கத்தில் இருக்க கோவில் தாங்க, அதாவது பெசன் நகர் அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கும், அப்புறம் பாம்பன் சுவாமிகள், அப்புறம் வேறு என்ன கோவில், அப்புறம் ஆறுபடை முருகனா அந்த அந்த கோவில், அப்புறம் பீச்சு, அப்புறம் சர்ச்சு, இதெல்லாம் பார்க்கறதாங்க பிளானு. ஆனால் எங்கள் டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல. அந்த அளவுக்கு ரொம்ப 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 தங்கமானவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. டிரைவருக்கு எந்த இடமே தெரியலங்க. ஒரு கோவில் போனோங்க, பாம்பன் சுவாமிகள்னு, அதாவது பெசன் நகரில் இருக்க பாம்பன் சுவாமிகள் போகிறதுக்கு பதிலாக பெசன் நகர் தாண்டி போய் 12 கிலோமீட்டர் பாம்பன் சுவாமிகள் ஒரு முருகர் கோவில் இருந்துச்சுங்க. உண்மையாகவே ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. பட் 12 கிலோமீட்டர் தாண்டி போனது தாங்க அங்கே வருத்தமே. பட் பரவாயில்ல, இந்த சாமி இன்றைக்கி நம்மளை கூப்பிட்ருக்காரு போல் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இடமே தலையை சுற்றி மூக்கை தொடாத இடம், அதாவது பார்க்கவே நாங்கள் நினைக்காத இடத்த போய் பார்த்துட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கடா நம்ம பயப்பிள்ளைங்களை பார்த்தா நெல்லிக்காய் அடிக்க போயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பிள்ளையார சுற்றினா பொம்பளை குழந்தை பிறக்கும் ஆம்பளை குழந்தை பிறக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதை விட்ட உடனே டைம் ஆகிடுச்சு, குடுன்னு ஓடி வந்து நாங்கள் பெசன் நகரில் இருக்க அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு தாங்க வந்திருந்தோம். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க பார்க்க. பீச்சு, அப்புறம் அஷ்டலக்ஷ்மி, அத்தனை லக்ஷ்மியும் ஒரே இடத்துல பார்க்கறதுல போயிருப்பீங்க. நாங்கள் பார்த்த விஷயத்த ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் இதில் பெரிய ஒரு மைனஸாக தெரிஞ்சது என்ன தெரியுமாங்க, செருப்பு போடாமல் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகவே முடியலங்க. ஏதோ கீழே ஃபுல்லாக நெருப்பு கொட்டி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க பாம்பன் சுவாமிகள்ன்றது இதுதான் போலங்க. இந்த கோவில் தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வரதா பிளான் போட்டோம். பட் ஆனால் அந்த கோவிலுக்கு போகலை, நடையை சாத்திட்டாங்க. ஏன்னா 1 o'clock ஆகிடுச்சா, அதனால் அங்கே புளி சாதம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த புளி சாதத்தை சாப்பிட்டுட்டு சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்றலாம் அப்படி சொல்லிட்டு, உச்சி வெயிலில் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? இது தாங்க எங்கள் கேங்க்லேயே மறக்க முடியாதது, வேணால் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா உச்சி வெயில் எங்கேயுமே நிழலே இல்லைங்க. உச்சி வெயிலில் உட்காந்து எல்லாரும் கொண்டு வந்த சாப்பாடை ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவே ருசியாகவும், அதுவும் கேங்காக இருந்தால் டேஸ்ட்டாவது ருசியாவது வெயிலாவது மண்ணாங்கட்டியாவது எதுவுமே இல்லை, அப்படி இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தோம். போகும்போது என்ன கொஞ்சம் பிரகாசமாக போனோம். அதுக்கப்புறம் போக போக பார்த்தா எங்களை பார்க்கவே எங்களுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இருட்டி போச்சு. ஃபேஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் இருந்த சர்ச்சுக்கு, அதாவது பெசன் நகரில் இருக்க சர்ச் தாங்க போனோம். உண்மையாகவே சொல்கிறேங்க, நான் ஒரே ஒரு அந்த சர்ச் இருக்கும் போது தாங்க போயிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய சர்ச் கட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதை விட சில்லுன்னு காற்று, அந்த பீச்சோட காற்றும், அந்த அழகான பிளேஸும் பார்க்கவே மெய் மறந்து போச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வெயிலே சுற்றிட்டு இருந்தோமா, அந்த இடத்துல ஒரு அமைதி கிடச்சிச்சுங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் கேங்க் மொத்தத்துக்குமே. நான் இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அந்த இடத்துல எல்லாரும் அதை உணர்ந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஜூஸ் ஷாப் தாங்க போயிருந்தோம். அதாவது ஏன்னா வெயில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியுது. நான் நினச்சேன் இப்போ தானே வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, போகிற போக்குக்கு தான் ஜாஸ்தி ஆகணும். அப்படிலாம் இல்லைங்க, உச்சி வெயில் மண்டையை பொழந்துச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மணி 2 3 தாங்க, அந்த அளவுக்கு செம்ம வெயிலுங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லோரும் போயிட்டு முருகரை பார்க்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் முருகர் கோயில் 5 மணிக்கு தான் ஓப்பன் சொல்லிட்டாங்களா. ஸோ பக்கத்தில் மறுபடியும் நாங்கள் பீச்சுக்கே வந்துட்டோம். இருக்கிற விளையாட்டுகள்லாம் சரி விளையாடுவோன்னு பார்த்தா போனோடனே 50 ரூபாய் ஏமாந்துட்டோங்க. ஆமாங்க, பக்கத்துலேயே பொருட்கள் வச்சுருக்காங்க. அது எப்படிங்க அதில் போய் விழுவோம்? ஒன்றுமே விழலைங்க. 12 பேரும் போட்டோம், 12 பேருக்குமே விழலை. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் மாமி சின்ன பிள்ளையாயிடுச்சு, போய் விளையாட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நாங்கள் இயற்கையெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன பப்பர முட்டாயா,
இந்த மிட்டாய் நான் சாப்பிட்டேங்க. ரொம்ப அதாவது பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துச்சு. எப்படியா டைம் பாஸ் பண்ணணும்ல. அப்புறம் ஆறுபடை முருகர் கோயிலுக்கு தாங்க. இந்த கோயில் தாங்க கிட்டத்தட்ட 6 தடவை சுற்றிட்டோங்க இந்த சந்தை. ஏன்னா அந்த அளவுக்கு முருகர் எங்களை வச்சு செஞ்சுட்டாரு. ஆனால் கடைசியில் தரிசனம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது எங்களோட குரூப்போடு போனதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. அடுத்த ட்ரிப்பு இதே மாதிரி எப்படி அமையும்னு தெரியல. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.